பைபிள்ல ஒரு கதைய பாருங்க. இயேசு கிறிஸ்து காலத்துல, அவர் ஒரு கிராமத்துல போயி 2 பிசாசு பிடித்த மனுஷங்கள பிசாசு துரத்துகிறார். அல்லேலூயா! 2 பேருமே ரொம்ப மோசமானவங்களாக நடந்து கொண்டார்கள். கல்லறைகள் தான் அவங்களுடைய வீடு இருந்துச்சு. சரீரத்த கல்லுகளால கீறிக் கொள்வார்கள். அந்த பக்கமா யாருமே போக முடியாது. யாராலயும் அவங்கள சங்கிலிகளால கட்ட முடியாது. ரொம்ப மோசமான ஒரு இடமாக இருந்த அந்த இடம், அந்த மனுஷர்கள் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆகிறார்கள். இயேசு கிறிஸ்து அங்க வருகிறார். அவங்க தன்னுடைய சுயத்திலிருந்து 1% இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்குறாங்க. ஒரு நம்பிக்கை தான். பிசாசு போய் சூசைட் பண்ணிக்கோன்னு சொல்லுது. ஆனா இயேசு கிறிஸ்துவுடைய சிந்தனைகள் அவன் அவன் அவனுக்குள்ள இருந்த சிந்தனை பாருங்க. இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாரு. நான் அவர்கிட்ட போய் என் வாழ்க்கைய குடுக்குறேன்னு சொல்லி 2 பேருமே அவர்கிட்ட போய் முழங்கால் போட்டாங்க. அல்லேலூயா! அப்பதான் இயேசு கிறிஸ்து அந்த பிசாச தொரத்துகிறாரு. அந்த பிசாசுகள் எங்க கேட்குது? இங்க சுத்தி இருக்கிற பன்னிக்கூட்டத்துக்குள்ள நாங்க போறோம். நீங்க எங்கள தொரத்துவீங்கன்னா, அந்த பன்னிக்கூட்டத்துக்குள்ள நாங்க போறோம்ன்னு சொல்லி அந்த பிசாசுகள் கேட்கும்பொழுது, ஆண்டவர் ஆக்சஸ் குடுக்குறாரு. போங்கள்ன்னு சொன்ன உடனே அங்க போச்சு. அந்த பன்னிக்கூட்டம் உடனே அந்த உயர்ந்த மலையிலேருந்து கடலுக்குள்ள விழுந்து செத்து போச்சு. அல்லேலூயா! அப்ப இவனுங்களுக்குள்ள அது இருக்கும்பொழுது என்ன பண்ணியிருக்கும்? தன்னை காயப்படுத்திக்கொள்ளோ, மற்றவர்களை சாகடிக்கவும் தான் அந்த பிசாசுகள் ஏவி இருந்திருக்கும். அல்லேலூயா! ஆனா அவங்க லக்கு, அவங்க சாகல. ஆண்டவர் வந்து அவங்களை மீட்டுக்கொண்டார். ஆண்டவர் வந்தோனே அவங்களுடைய சுயத்திலிருந்து 1% கொடுத்தாங்க. ஆண்டவரே நான் உங்கள தேடி வரேன்னு தேடி வந்தாங்க. அதனால ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். ஆனா இவங்கள பாருங்க, இந்த கிராமத்துக்காரங்கள பாருங்க, உலக பிரகாரமா யோசிக்கிறாங்க. பன்றிகள் எல்லாம் கடல்ல விழுந்து மரித்து போனது என்று சொல்லி இயேசுவை அந்த கிராமத்தை விட்டு துரத்தி விட்டார்கள். அல்லேலூயா! எவ்வளோ ஒரு மோசமான விஷயம், எவ்வளோ வேதனையான ஒரு விஷயம். இயேசு கிறிஸ்து புத்தி தெளிவில்லாத பிசாசு பிடித்த ஒரு மனுஷனை குணமாக்கி அவர் பக்கத்துல உட்கார வச்சிருக்கிறாரு. அத பார்க்குறாங்க. பக்கத்துல பன்றி கூட்டம் செத்து போனதையும் பார்க்குறாங்க. அவங்க எத கேட்குறாங்க தெரியுமாங்க? பன்றி கூட செத்து போச்சு. இது ஏதோ இவரு ரொம்ப மோசமானவர் மாரி நினைக்கிறாங்க. அல்லேலூயா! இயேசுவை அந்த கிராமத்தை விட்டு துரத்தி விட்டார்கள். அந்த கிராமத்திற்கு ரட்சிப்பு இல்லாமல் போனது. அல்லேலூயா! இதே மாரி இன்னொரு கிராமத்துல போகிறாரு. அங்க சமாரியா பெண் வராங்க. அவங்களுடைய லைஃப்ல நடந்ததை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். உனக்கு 5 புருஷன் தாம்மா, இப்போ இருக்கிறவன் உன்னுடைய புருஷன் இல்ல அப்படின்னு சொல்லும்பொழுது, அதுக்கப்புறம் அவர் தீர்க்கதரிசி என்று விசுவாசிக்கிறார். அந்த சின்ன விசுவாசம் பாருங்க. இவர் தீர்க்கதரிசி என்று விசுவாசிக்கிறதே, அவர் கூட ஒரு கன்வர்சேஷன் வந்துச்சு. ஆண்டவரே எனக்கு தெரியும் மேசியா வருவாரு. அவர் வரும்பொழுது இந்த உலகத்தின் பாவத்தை நீக்குவார் என்று எனக்கு தெரியும் அப்படின்னு அவ சொல்லுவா. இயேசு சொல்லுவார், உன்னோட பேசுகிறேன் நானே அவரும்பாரு. அந்த வார்த்தை நிமித்தம், அந்த கன்வர்சேஷன்ஸின் நிமித்தம் அவரை தன்னை வெளிப்படுத்துகிறார். இவள் விசுவாசித்தாள். அல்லேலூயா! இப்போ விசுவாசிச்ச உடனே பாருங்க, மொத்த கிராமத்தையும் அவ கூப்பிடுகிறார். அவரோட ஃப்ரெண்ட்ஸு, அவளுடைய மொத்த கிராமத்தையும் கூப்பிட்டு, இவர் இயேசு கிறிஸ்துவா வந்து பாருங்கள் என்று சொல்லுகிறாள். அது மட்டும் இல்ல, அவங்க வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நீ சொன்னதுனால தான் நாங்க வந்தோம். ஆனா நீ சொன்ன வார்த்தை நிமித்தம் அல்ல. நாங்கள் வந்து அவர் பேசுகிறதை கேட்டு அறிந்து கொண்டோம். அவர் உண்மையான மேசியா தான். அவர் தேவனுடைய குமாரன் தான் என்று. அல்லேலூயா! அப்ப எப்படிப்பட்ட ஒரு கிராமம் இருக்கிறது. இந்த பக்கம் எப்படிப்பட்ட ஒரு உலக பிரகாரமான ரூல்ஸ்குள்ள ஒரு தேவகுமாரனை மறுதலித்த ஒரு கிராமம் இருக்கிறது. அல்லேலூயா! உலக பிரகாரமான ரூல்ஸ் அழிவை கொண்டு வரும். உலக பிரகாரமான ரூல்ஸ் நம்ம பாவின்னு தாங்க சொல்லவும். அல்லேலூயா! எந்த ரூல்ஸுமே யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. இந்த உலகத்துல யாராவது ஒருத்தர் எல்லா ரூல்ஸ்லையும் பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க அப்படின்னா, தேவன் வச்சிருக்கிற ரூல்ஸ் படியும் கிடையாது. உலகம் வச்சிருக்கிற ரூல்ஸ் படியும் கிடையாது. அல்லேலூயா! தேவன் வச்சிருக்கிற ரூல்ஸ்ல எல்லாமே பாவிகள் தான். அதில் தப்பிக்க முடியாதுங்கிறதுனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில பலியாக கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். அல்லேலூயா! கிரியைகளே செய்ய வேண்டாம். எந்த வேலையும் செய்ய வேண்டாம். ரட்சிப்பு கிடைக்கும், பாவ மன்னிப்பு கிடைக்கும் அவரை விசுவாசிக்கிறதன் மூலமாக. அல்லேலூயா! ஆனா தெரிந்து கொள்ளுங்க, அதுக்கப்புறம் நம்ம இயேசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். அல்லேலூயா! ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம பின்னோக்கி போனீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை விட்டு போயிருவீங்க. இயேசு கிறிஸ்துடைய டேஸ்ட்டை நீங்க டேஸ்ட் பண்ணலன்னு அர்த்தம். அல்லேலூயா! அவருடைய டேஸ்ட்டை நீங்க டேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, முன்னோக்கி அவரோடு போவீங்க. அவர் என்ன சொல்கிறார்? சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. உன் சுய விருப்பத்தை விட்டுட்டு என்னை பின்பற்றி வா. நம்ம அவர்கிட்ட வந்தோடனே நம்ம சுய நீதியை விட்டுட்டு அவர் நீதியை எடுத்துக்கொள்கிறோம். பாவ மன்னிப்பை கிடைக்கிறது. அப்புறம் சுய விருப்பத்தை விட்டு விடுகிறோம். அவர் விருப்பத்தை செய்கிறோம். அவர் என்ன சொல்கிறார்? மொத்த உலகத்துக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லுங்க. பசுத்தாவினரை இப்போ எடுத்துக்கொள்ளுங்க. பசுத்தாவியானவர் பிதாவிடத்தில் கேட்குற யாருக்கும் அவர் பசுத்தாவினர் ஊற்றுகிறார் தான் சொல்லுகிறார். அல்லேலூயா! அவரை கொடுக்கக்கூடிய கிஃப்ட்டை எடுத்துக்கொள்ளுங்க. பரலோகத்தின் சுதந்திரவாளியாக மாறுங்க. இந்த கிராமம் ஏற்றுக்கொள்ளாமல் போனது. பிசாசு பிடித்த 2 பேரை குணமாக்கினார், ஏற்றுக்கொள்ளாமல் போனது. ஆனால் இன்னொரு கிராமம் இயேசுவை ஏற்றுக்கொண்டது, ரட்சிக்கப்படுது. அல்லேலூயா! நீங்கள் எந்த கூட்டத்தில் நிற்க போகிறோம்? நம்ம எந்த அளவுக்கு இயேசுவை விசுவாசிக்கிறோம்? உலக பிரகாரமான காரியங்கள் முக்கியமா? இயேசு கிறிஸ்து முக்கியமா? எது உலக பிரகாரமான காரியம் இழந்து போனாலும் அது இயேசு திரும்ப கொடுத்துருவாரு. இயேசுவை இழந்தீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. கர்த்தர் தாமே உங்களை சிறப்பாராக்கும்.